ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கொள்ளை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொள்ளு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கின உடனே தக்காளி பழம் 2 சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கொள்ளு குழம்பு சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, களிக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்து வதக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தக்காளி வதங்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் கூடவே நான் கொள்ளு முளைக்க வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் கொள்ளு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே. அப்போ தான் கொள்ளு கூட சீக்கிரமாக கத்திரிக்காய் கூடவே வெந்துடும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கொள்ளும் கத்திரிக்காயும் வதங்கிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வதங்கிடும். கொள்ளு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் மூடி வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதிலே கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் புளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா முளை கட்டினதால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, களிக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.